எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற ரெண்டு எழுத்தாளர்கள் கிருஷ்ணன் நம்பி, இந்திரா பார்த்தசாரதி. ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரே டைம் பீரியடில் பிறந்திருக்காங்க. கிருஷ்ணன் நம்பி கொஞ்சம் சின்ன வயசுலேயே போயிட்டாரு. இவங்களுடைய கதைகளை நம்ம வாசிக்கிறப்போ ஒரு 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 சிமிலாரிட்டி நமக்கு தெரியுது. அது அந்த ஸ்டைல்லையும் அவங்க எந்த மாதிரி கதை மாந்தர்கள் வராங்க, எல்லாருமே ஒரு 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 மிடில் ஆர் லோவர் மிடில் கிளாஸ், ஒரு கஷ்டப்படுற மனுஷங்க. அது மாதிரி தான் நாம் படித்த 4 கதையிலையும் அப்படி ஒரு சிமிலாரிட்டி இருக்கிறதா சொல்லலாம். ஆனால் அவங்களோட அவுட்லுக்கில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கதைகளை பேசுகிறப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்குறப்போ இட் குட் நாட் பி மோர் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிருஷ்ணன் நம்பி அவர் நாகர்கோவில் பக்கத்தில் அழகிய பாண்டியபுரம்னு ஒரு ஊரில் 1932 பிறந்திருக்காரு. விவசாய குடும்பம், அவங்க அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு உர வியாபாரம் ஆரம்பித்து நாகர்கோவிலுக்கு மூவ் பண்ணுறாங்க. அங்கே தான் ஸ்கூலிங்லாம் பண்ணுறாரு. 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிடுறாரு, 10ஆம் கிளாஸும் ஃபெயில் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் படிக்கிறாரு. 2வது வாட்டி எழுதி பாஸ் ஆகி இன்டர்மீடியட் படித்து அங்கே மொத்தமாக ஃபெயில் ஆகி அதோட பள்ளி படிப்பு முடிஞ்சது அவருக்கு. அங்கேருந்து அதுக்கப்புறம் 16 வயசில் அவர் ஏதோ ஒரு சின்ன பத்திரிகையில் எழுதுறாரு. ஒரு நாட்டுப்புற பாடல் பற்றி ஒரு கட்டுரை எழுதுறாரு. அதுதான் அவருடைய முதல் எழுத்து. அங்கேருந்து சின்ன வயசுலேயே அவர் திங்க் எத்தனை வயசில் 1951 முதல் சிறுகதை வருது. 20 வயசுக்குள்ளேயே அவருக்கு முதல் சிறுகதை வெளிவருது. அங்கேருந்து நிறைய சிறு பத்திரிகையில் தான் கதைகளை வெளியிட்டு இருக்காரு. நிறைய கவிதைகள் எல்லா ஃபார்மேட்லேயும் அவர் எழுதியிருக்காரு. நாவல் எழுதின மாதிரி எனக்கு தெரியல. கவிதைகள், கட்டுரைகள் அதெல்லாம் எழுதியிருக்காரு. மொத்தமாக 25 சிறுகதை தான் எழுதியிருக்காரு. அண்ட் ரொம்ப ரொம்ப ப்ராலிஃபிக்காக அடிக்கடி எழுதுறவும் கிடையாது. ரொம்ப கேப் எடுத்துகிட்டே எழுதுறவர். அந்த மாதிரி சுந்தர் ராமசாமிக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து புதுமை பத்தினை பற்றி ஒரு மேகசின், ஒரு இதழ் கொண்டு வரப்போ அவங்களுக்கு நட்பு ஏற்படுது. ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க. இவருடைய இலக்கிய உலக பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பாடல்கள் எழுதியிருக்காரு. அது மொத்தமாக 39 குழந்தை பாடல்கள் யானை என்ன யானை அப்படின்ற பேரில் ஒரு தொகுப்பாக வந்திருக்கு. அவருடைய மொத்த படைப்புகளே ஒரு தொகுப்பாக காலச்சுவடு வெளியிட்டிருக்கு. அவருடைய நம்ம இலக்கிய விமர்சகர் ஆர்வி வரலையா இன்னைக்கு, அவர் ஒரு நல்ல ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. இவருடைய அந்த மொத்த புக்கையும் படிச்சுட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. அதில் அவர் சொல்கிறது என்னென்னா தோற்று போன மக்களோட உலகம் அவருடைய கதைகள் திரும்ப திரும்ப வரதாகவும், அப்புறம் குழந்தைகளை பற்றி அவருடைய சித்தரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது அவங்க அப்படின்றதும் அவருடைய ஸ்பெஷாலிட்டியாக சொல்லுவோம். இந்திரா பார்த்தசாரதி எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, அவருக்கு அதே டைம் பீரியடில் பிறந்து அவர் இன்னொன்று இவர் 44 வயசில் அவருக்கு எலும்பு புற்றுநோய் போயிடுறாரு. 2 வருஷத்துக்குள்ளே 1976 போயிடுறாரு. இந்திரா பார்த்தசாரதி 1930 பிறந்திருக்காரு. அவர் கண்டெம்பரரி ரைட்டர், இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவர் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக நல்ல கும்பகோணத்தில் ஒரு வைணவ குடும்பத்தில் பிறந்து நல்ல வசதியான வாழ்க்கை. அதுவும் நல்ல அவங்க அப்பா ஒரு வைணவ ஸ்காலர், அண்ணன் மார்க்சியத்தில் ஈடுபாடு உள்ளவர், பாட்டி அம்மா எல்லாருமே படிக்கிறவங்க. அப்படியே ஒரு ஃபேமிலியிலேருந்து படிப்பு அப்படியே அவருமே பேராசிரியராக தான் அவருடைய கரியர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கே தமிழ் ஆசிரியராக டெல்லி பல்கலைக்கழகத்தில் 1962 to 2002 ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அங்கே வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் நாடக பேராசிரியராக பாண்டிச்சேரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்துருக்காரு. 81 to 86 அவர் போலண்டில் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக, ஒரு தத்துவ பேராசிரியராக ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு கிருஷ்ணன் நம்பிக்கு எந்த அவார்டும் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. சுந்தரராமசாமிக்கே கிடைக்கல, இவருக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவருக்கு கிடைக்காத அவார்டு இருக்கிற மாதிரி தெரியல. அவர் எல்லாமே சாகித்ய அகாடமி, பத்மஸ்ரீ, சரஸ்வதி சம்மான் எல்லா விருதுகளும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய கதைகள் நாவல்ஸ் படமாக எடுக்கப்பட்டிருக்கு. குருதி புனல் அப்படின்ற ஒரு குருதி புனல்ன்ற நாவல் பேர் மறந்துட்டேன், வேற ஏதோ ஒரு பேரில் ஏதோ கீழ்வெண்மணி சம்பவத்தை பற்றி இருந்தது. ஆனால் அது குருதி புனல் படம் அது இல்லை போல இருக்குது. அது ஆனால் வேற ஏதோ ஒரு பேரில் படமாக வந்திருக்கு.
அப்புறம் சுதந்திர பூமி, தந்திர பூமி, இதெல்லாம் அவருடைய ஃபேமஸ் நாவல்கள். அவருடைய கதை உலகம் பார்த்திங்கன்னா இதே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு அவர் டெல்லியில் பல வருஷம் வாழ்ந்ததுனால அந்த ஒரு பெரு நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் செடுக்குகள், அப்புறம் வந்து அந்த ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள், இதுதான் அந்த மக்களுடைய நடுவில் இருக்கிற பாலிட்டிக்ஸு, அதுதான் அவருடைய கதை உலகமாக இருக்குது. அதில் வந்து தமிழ் விக்கியில் அநேகமாக ஜெயமோகன் எழுதுனதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கசப்பு நோக்கி தான் போகுது அவருடைய கதை உலகத்தில். அவருடைய பிற்காலத்தில் வந்து இருத்தலியல் நோக்கி தான் அவருடைய கதை உலகம் போகுது அண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம கதைகள் டிஸ்கஸ் பண்ணுறோம், பேசலாம். நன்றி.